கடல் கொண்டாலும் கரையான் தின்றாலும் நெருப்பில் எரித்தாலும் நிலத்தில் புதைத்தாலும் வீழாது எம்மொழி எவருக்கும் தலை தாழாது எம்மொழி அதுவே செம்மொழியாம் தமிழ்மொழி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான காணொளி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆதி தமிழர்கள் பார்த்திங்கன்னா முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு 3 சங்கங்கள் வளர்த்து தமிழ் வளர்த்தனர். இப்போது வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் எங்கு சென்றாலும் கையோடு தமிழையும் கொண்டு போய் சங்கம் வளர்த்து தமிழ் வளர்க்கின்றனர். அப்படி மிகப்பெரிய விழா ஒன்று நடந்தேறியதுங்க. அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் எடிசனில் தான் நடந்தேறியது. வட அமெரிக்க தமிழ் சங்கம் பேரவையும் நியூ ஜெர்சி தமிழ் சங்க பேரவையும் சேர்ந்து பேரவையின் 39வது ஆண்டு விழா பயங்கரமான ஒரு விஷயமா நடந்து முடிஞ்சுது. பொதுவாகவே வெளிநாட்டில் இருக்கும்போது நம்மள்கிட்ட ஒரு கருத்தியல் உண்டு. அதாவது வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைங்க தமிழ் பற்றும் தமிழ் பேசுகிறதும் கம்மியாக இருக்குது அப்படின்னு. அந்த கருத்தியெல்லாம் உடைக்கிற மாதிரியான ஒரு விழா நடந்தேறியது. ஏன்னா நம்ம அடுத்த தலைமுறை தமிழை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டமும் எல்லாரும் மாதிரியும் என்கிட்டையுமே இருந்தது. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ரொம்ப அழகாக இந்த விழாவில் சிறப்பிச்சாங்க, விழாவில் பேசியிருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோம், நிறைய பேர் மீட் பண்ணோம். நிறைய சந்தோஷம், அளவில்லா சந்தோஷம். இது எல்லாமே அரங்கேறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இந்த விழா. அதுக்கு ஃபெட்னாக்கும் நியூ ஜெர்சி தமிழ் சங்க பேரவைக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்கள்கிட்ட பேசின எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் மிகப்பெரிய நன்றி. அன்பை விட இந்த உலகத்தில் மிகப்பெரியது எதுவும் இல்லை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பேரவையின் விழா நடக்கிறது பார்த்திங்கன்னா எடிசன் நியூ ஜெர்சியில் இருக்குது. நாங்கள் இருக்கிறது கொலம்பஸ் ஒஹாயோவில். ஸோ பார்க்கும்போது இங்கேருந்து 550 மைல்கள் ஆல்மோஸ்ட் நாங்கள் ட்ராவல் பண்ணி எடிசன் நியூ ஜெர்சியை போய் சேர்ந்தோம் ஃபெட்னா பேரவையின் விழாவிற்காக. பேரவையின் பெருவிழா எடிசனில் உள்ள நியூ ஜெர்சி கன்வென்ஷன் சென்டர் தான் நடந்தது. வாசல்லே பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவை மட்டுமல்லாது கடல் கடந்து தன் வீரத்தை நிலைநாட்டி தமிழர்களுக்கு பெருமை சேர்த்து ராஜராஜ சோழன் அவர்களோட புகைப்படமும் மறைமலை அடிகள் அவர்களோட புகைப்படமும் பார்க்க முடியும். விழா அரங்கத்துக்குள்ள என்ட்ரான உடனே நம்ம பார்க்க முடியும் தமிழ் என்ற வார்த்தையை அழகாக வடிவமைத்து வச்சுருந்தாங்க. அந்த மேடையில் நிறைய பேர் நின்று புகைப்படம் எடுத்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இங்கே எங்களோட நெருங்கிய நண்பர் நாகா இருக்காங்க. ஸோ ஃபெட்னாவில் வாலண்டியர்களுக்கு நிறைய காலையில் நாகா தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு டே, அதான் ஃபைட் இப்போ தான் போயிட்டுருக்கு, முடிஞ்சிட்ருக்கு. ஸோ இன்னும் 2 நாள் பெண்டிங் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் யூஎஸில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் இங்கே வந்தாச்சு. யாராவது இந்தியாவுக்கு போகணுன்னு பிளான் வச்சுருக்கவங்க கூட இங்கே இந்தியாவில் என்னென்ன பார்க்க போகிறோமோ எல்லாத்தையும் இங்கே பார்க்க போகிறோம். 2 நாளில் தமிழ் மக்கள் வந்தே இருக்காங்க. எல்லாரும் வாங்க. ஜூலை 2, 3, 4 நியூ ஜெர்சியில் 39th ஃபெட்னா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. காலையிலேருந்து ஃபைட்டிங் போயிட்டு இருக்கு. சாயங்காலம் ஸ்டார் நைட் டின்னர் இருக்கு. நாளைக்கு கலை நிகழ்ச்சி இருக்கு. ஜிவி பிரகாஷோட இசை நிகழ்ச்சிகளும் இருக்கு. எல்லாரும் வாங்க. ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஆர்த்தி பிரேம் இங்கே பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை இந்த வீடியோ நாங்கள் பப்ளிஷ் பண்ண லேட் ஆயிடுச்சுன்னா அது முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இயர் ஆமாம், இது 39 ஆமாம், ஒரு நல்ல நிகழ்ச்சி. தமிழ் எல்லாரும் ஒன்றிணைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழர்கள் ஒரு இடத்துல சொல்ல முடியாத, அளவிட முடியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருவிழாக்கு வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஆல்ரெடி 4 நாளாக ஃபெட்னாவுக்காக போயிட்டு எனக்கு திருவிழா பார்க்குற மாதிரியே ரொம்ப நன்றி. ஃபெட்னாவில் உங்களெல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமாம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நியூ ஜெர்சியில் எங்களை முதல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்ட கப்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்ல உள்ளங்கள். நிறைய ஸ்டால்ஸ் உள்ள நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு. இது சும்மா வெல்கம்காக ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கா? ஓகே ஓகே சைனீஸ் பாக்ஸஸ். ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு சந்திச்சது. ஆக்சுவலாக இங்கே ஃபெட்னாவோட மிகப்பெரிய ஒரு விழா போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் நார்த் கேரளாவில் தான் வந்திருக்கோம். சுகந்தி, உங்கள் வைஷ்ணவி, நாங்கள் 2 பேரும் டான்ஸ் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இது நேஷனல் லெவல் ஈவெண்ட் வேறு. லாஸ்ட் இயர் நாங்கள் ராலியில் நடந்தது. ஸோ ராலியில் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் அப்படியே இங்கே வரீங்க. அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் நாங்கள் இப்போ நியூ ஜெர்சி வரைக்கும் நாங்களே டிரைவ் பண்ணி வந்திருக்கோம்.
ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் இதில் பார்த்தோம், ரேலியில் பார்த்தோம். ஸோ அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது இந்த மாதிரி தமிழ் மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி கூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி இருக்குல்ல. இன்னும் சொல்ல போனால் என்ன நம்ம ஊரில் திருவிழா நடக்கிற ஒரு ஃபீல் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இவ்வளோ பேரை நம்ம பார்க்க முடியுது. உங்களை நாங்கள் நேரம் வந்து பார்க்குறோம், நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்குறோம். பட் நேரில் எல்லா செலிபிரிட்டிஸும் பார்க்குறது, ஆர்த்தி பிரேம் ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓவரால் வந்து நீங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது நாங்க நேரா பார்க்கணும்னு அவசியமே இல்ல, ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வந்துடுது. உடனே வைஷ்ணவி கால் பண்ணாங்க, நீ பாத்தியா வீடியோ, இன்னைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, நீ கவனிச்சியா? காலையில ஹாட் நியூஸ் உங்களோட வீடியோ வச்சு தான் ஆரம்பிக்கிறோம் நாங்க. பட் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல், கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். இது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு தெரியும், கம்யூனிட்டிக்கு இது ஒரு பெரிய சோஷியல் சர்வீஸ். டான்ஸ் இன்னைக்கா நாளைக்கு அவங்க முடிச்சிட்டோம், இப்பதான் முடிச்சிட்டு வந்திருக்கோம். காம்படிஷன் நாங்க மிஸ் பண்ணிட்டோம், இப்பதான் நாங்க வரோம். லைக் சயின்ஸ் பி, திருக்குறள், தேனி, தமிழ் ரிலேட்டடா, சயின்ஸ் ரிலேட்டடா, மேத்ஸ் ரிலேட்டடா, சிங்கிங், கல்ச்சுரல், எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்டேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேடிஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வீட்டை விட்டு வெளியில வருது. அண்ட் இந்த மாதிரி டேலண்ட் ஷோ பண்றது, பெரிய ஒரு ஷவுட் இது கொடுத்தா அவங்களுக்கு தமிழ் கல்ச்சரும் ஸ்ப்ரெட் பண்றது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் a very good initiative. இன்னும் கிராண்ட் ஆகணும், நிறைய பேர் கண்டிப்பா நிறைய கனெக்ஷன்ஸ் வரணும் நம்மளுக்குள்ள. இப்போ நம்ம வந்து டிவில தான் சும்மா பார்த்துட்டு இருக்கோம், இப்போ நேரவே பார்க்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஒருத்தர். ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ், உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஃபைட் அண்ட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சாதித்த தமிழ் ஆண்டர்பிரனர்ஸை கௌரவிக்கும் விதமாகவும் புதிதாக சாதிக்க துடிக்கும் தமிழ் ஆண்டர்பிரனர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டும் விதமாகவும் அமைந்திருந்தது. செம மிஷ்லின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் நியூயார்க்கில் நடத்தி வரும் திரு விஜய் அவர்களை வந்து ஆக்டர் திரு வித்தாத் அவர்கள் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தாங்க மேடையில், நீங்கள் பார்க்க முடியும். ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்து பழனி, அதனால நான் வரையிலும் ரத்தம் கிராஸ் பண்ணுவோம். ரத்தம்னா அந்த புரோட்டா இருக்கும் ஃபேமிலிக்கு. அந்த புரோட்டா செஞ்சு கிடைக்குதா ரொம்ப சந்தோஷம். அப்படி பண்ணீங்கன்னா நான் முதல்ல நான் இருப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ நன்றி. நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க, பலவிதமான ஸ்டால்ஸ். அதாவது வந்து சில இடங்களில் வந்து துணிமணிகள் வித்துட்டு இருந்தாங்க, ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டால்ஸ் இருந்தது. அதில் ஒரு ஸ்டால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா முழுவதும் தமிழ் புத்தகங்கள் இருந்தது. நிறைய பேர், மிக முக்கியமாக அடுத்த தலைமுறை வந்து நிறைய தமிழ் புத்தகங்கள் வாங்கி படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் அவங்கள்ட்ட வந்தது. அவங்கள்ட்ட இப்போ பேசுவோம். தீரன் இங்கே பாரு, கண்டுபிடிச்சிட்டேன். இவர் பேர் என்னது? அங்கே பாரு, இவர் பேர் தான் உனக்கு வச்சுருக்கேன், தீரன் சின்னமலை. எப்படி ஸ்டார்ட் பார்த்துருவோம். ஸ்டார்ட் ஃபுல்லாகவே தமிழாக இருக்குது. அதிசய தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தகங்கள்லாம் நிரம்பி இருக்குது. ஸோ இது வந்து இங்கே விற்கிறீங்களா? இது பப்ளிகேஷன்ஸ் எங்கே? இது பண்ணைவெளி பப்ளிகேஷன்ஸ் சென்னையில் இருந்து இயங்குது. பண்ணைவெளி பதிப்பகம் தமிழ் தேசிய தளத்தில் இல்லை தமிழ் இனத்துக்கான முன்னேற்றமாக எல்லா கருத்தியல்களுக்கும், மருத்துவத்தில், அரசியல், அறிவியல், எல்லா துறைகளிலும் நூல்கள் வந்து இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே நம்ம இங்கே வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இதை விட்டு இதுலேருந்து நம்மளோட வேரே வந்து தமிழ் தான் இல்லையா? ஸோ இது வந்து அமேசானில் கிடைக்குதா இல்லை எப்படி வாங்குறது? இல்லை, பண்ணைவெளி.com வெப்சைட், அதில் போய் ஆர்டர் பண்ணாலும் வந்து சேர்க்கும். அப்புறம் இதில் வந்து அவங்களுக்கான அதில் போனீங்கன்னா யாரை தொடர்பு கைபேசி இல்லை மின்னஞ்சல் முகவரி கட்டினீங்கன்னா அவங்க வந்து அனுப்பி வச்சுருவாங்க. எங்கே இருந்தாலும் அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் பார்க்கும்போது தீரன் சின்னமலை, வாபசி வரலாறு, நிறைய நம்ம தமிழக பாரதிதாசன் எல்லாமே இங்கே இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது போக நாளைக்கு வந்து 30 நொடிகளில் எத்தனை தமிழ் சொல்லுன்னு சொல்லிட்டு இந்திய வந்து சென்ற முறை வந்து ரொம்ப வரவேற்பு. சின்ன பாப்பா அது இந்த முறை நாளைக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். அப்புறம் கூடுதலாக ஒரு தகவல் இந்த பண்ணைவெளி சார்பாக 10 தகவல்கள், வரலாற்று தகவல்கள் ஃபைல் வந்து இங்கே வரவும். முதல் இது பார்த்தீங்கன்னா கல்வியின் முக்கியத்துவத்தை ஆரிய படைக்கடல் பாண்டியன் விடுதலை. அதாவது கல்வியின் முக்கியத்துவம்
வரலாற்று நெடுக்க தமிழர்களுக்கு மரபுலேயே இருக்கு இந்த பாடல்கள். ஓ புறநானூறு பட்டினப்பாளையம் எல்லாம் சங்க இலக்கியங்கள்லேருந்து எடுத்து பட்டினப்பாளையில தங்கம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். பெண்கள் வந்து கோழி வந்து தானியத்தை கொத்த வந்துச்சுன்னா தங்கத்தை கழிச்சு அடிச்சு விரட்டிருக்கு. இப்போ பண்ண முடியுங்களா? தங்கம் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ வளமாக இருந்திருக்கு. வளமான ஒரு சமூகம் தான், வளமான ஒரு மொழி தான். அதுதான் வந்து இவ்வளோ தூரம் நம்ம அவ்வளோ பெரிய நூலகத்தை உலகத்துல பெரிய ஒரு நூலகத்தை எரிச்சுமே நம்ம தமிழ் இன்னும் வாழ்ந்துட்டுலாம் சும்மா இல்லை. நமக்கு கிடைச்ச திருக்குறள்லாம் நமக்கு கிடைச்சதுக்கு ஒரு மிச்சம் தான். எவ்வளோ அழிஞ்சு போனதுன்னு நமக்கு தெரியாது. 1000 காலை எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. சங்க இலக்கியங்கள்லாம் நமக்கு கையில் கிடைச்ச இவ்வளோ தான், தாண்டி கடல் மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளோட கிடைக்கிறது எல்லாத்தையும் படிக்கணும். ரொம்ப சந்தோஷம். இது எல்லாமே நம்ம அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் நல்ல ஒரு விஷயம். நீங்கள் வந்து இதை கவர் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் நம்மளோட என்ன கடமை நான் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட காணொலிகள்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இந்த நானும் இங்கே தான் இருக்கேன். வீசா சம்மந்தமான விஷயங்களே நிறைய உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரி, இங்கே நிறைய பேர் வந்து இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆஃபீஸாக இந்த பெட்னால அப்படியே ஐடின்னு எடுத்துட்டிங்கன்னா 90% ஐடியில் தான் இருக்காங்க. மேக்ஸிமம் யார் வெளிப்படையாக அந்த ஒரு பயத்தை காட்டினாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்துட்டு இருக்க ஏஐ வந்து நம்மளை என்ன பண்ண போகுது அப்படின்னு. எவ்வளோ ப்ரிப்பரேஷனாக நம்ம வந்து ஏஐ இவ்வளோ தூரம் வந்து நம்ம இவ்வளோ தூரம் போனாலும் அவன் போய்கிட்டே இருக்கான். ஸோ நான் எப்படி அதை வந்து சேஸ் பண்ணுறது, இல்லைன்னா என்னதான் ஒரு சொல்யூஷன்? ஸோ எந்த டெக்னாலஜி இருந்தாலும் வெதர் இட் வாஸ் ஜாவா .NET பழைய டெக்னாலஜிஸ் பார்த்ததில்ல. எனி டைம் when a new technology was introduced, நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்கில் கிடையாது. ஆனால் அதை எல்லாத்துலேயுமே ரீட்ரெயின் பண்ணி people became familiar with that technology. In AI also, it's the same thing which is happening. இன்னைக்கு பெரும்பாலும் பார்க்க போனீங்கன்னா அமெரிக்காவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி முக்கால்வாசி ஏஐயில் தான். ஆனால் அந்த ஏஐ ரோல்ஸை ஃபில் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற டேலண்ட் பூல் நம்ம மக்கள்லாம், தமிழ் மக்கள்லாம் ஜாவாவில் இருந்தவங்கலாம் எல்லாமே ஏஐ இன்ஜினியர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து தேர் நாட் கோயிங் டு லூஸ் த ஜாப். இஃப் யூ டோன்ட் யூஸ் ஏஐ, இஃப் யூ டோன்ட் லேர்ன் ஏஐ, தென் யூ மைட் லூஸ். உங்களுக்கு ஜாவாவில் வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உங்களுக்கு கூட. ஆனால் அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மி. ஏஐயில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இது how do we keep chasing it? அது எதனாலன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஏஐயில் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் பண்ணிங்கன்னா கூட, எந்த சாஃப்ட்வேர் எந்த ஐடி ஃபீல்டில் இருந்தீங்கன்னா கூட, யூ ஆல்வேஸ் ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் அப்டேட். ஸோ ஏஐ இஸ் ஆல்சோ லைக் தட். So what you will see in the next 2-3 years, most of them will be working with the AI and everybody will be there in that space. இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நான் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் இப்போ 3 years பேக் ஓகே நம்ம ஜாவா படிக்கலாம், இல்லை நோட்டீஸ் எனிதிங் நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் படித்தா நமக்கு ஒரு ஃபியூச்சர் தெரியும். இன்னும் நான் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் எடுத்து படித்தா ஏஐயில் எனக்கு ஒரு ஸ்கோப் இருக்குன்னா இல்லை லாங்குவேஜ் தேவையில்லைப்பா, நான் வைப் கோடிங். No, you don't need language. Okay, that is it's not needed at all. You don't need to get into language. Vibe coding lay you can get on. கரெக்ட். ஸோ இந்த பேசிக்காகவே நம்ம ஐடி பீப்புளோட திங்கிங்கை நம்ம வந்து ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணி வி ஹேவ் டு அப்டேட். ஸோ அதர் வே ஆஃப் திங்கிங் நினைக்கிறதுல நம்ம இது வரைக்கும் அதே இதில் இருந்ததுன்னா நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்கோம். So programming is a concept that's going to go away. Okay, so universities are curriculum will change pretty they're updating it with AI. So the way to think about it is, so far the curriculum computer science is more of a programming aspect of it. Now it is going to be non-programming, more on AI-based curriculum is what it is going to be. It's going to be a lot. Okay, thank you so much. எப்படி இருக்கீங்க? சூப்பர். 2 பேரும் வந்து தமிழ் தேனி 1 அந்த காம்படிஷனில் ஜெயிச்சிருக்காங்க. ஓ பிக்சர் பார்த்து ஓகே, பிக்சர் தமிழ். நீங்கள் என்ன பிக்சர் பார்த்து தமிழில் சொன்னீங்க? கோரல். பேர் என்ன? கிருத்விகா. ஓ தமிழ் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஆ சூப்பர். எப்படி தமிழ் கற்றுக்கிறீங்க? தமிழ் ஸ்கூல் போகிறீங்களா? சூப்பர். தமிழ் விடாமல் கற்றுக்கணும், ஓகேவா? ஓகே கூல். நீங்கள் உங்கள் பேர் என்ன? பிரணவி. எங்கே தமிழ் படிக்கிறீங்க? தமிழ் ஸ்கூல் இருக்கா உங்கள் ஊரில்? நீங்கள் என்ன ஊர்? இங்கே யூஎஸில் என்ன ஊர்? அரிசோனா. சூப்பர். கங்க்ராச்சுலேஷன். தமிழ் விடாமல் நல்லா படிக்கணும், ஓகே?
இவங்க எல்லாரும் கனெக்டிகேட்லேருந்து வந்திருந்தாங்க. நிறைய பேசியிருந்தோம். இங்கே நிறைய சத்தம் இருந்ததுனால வந்து சரியாக வந்து ஒளிப்பதிவு ஆகலை, மன்னிக்கவும். ஆனால் அவங்க 3 பேரையும் சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து அவங்க பகிர்ந்தாங்க. நான் உள்ளே போயிட்டு வரேன். இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திரைப்பட விழா எதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இது 2வது வருடம் தான். போன வருடம் தான் முதலாக நாங்கள் ராலே நார்த்து கவிஞா பேரவை விழாவில் வந்து இதை ஆரம்பித்தோம். எதற்காக நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்போ என்னுடைய நண்பரோடு தமிழ்நாட்டிலிருந்து வந்திருந்தவர் நரேஷ், அவரும் காட்டுலங்கோ லியாங் அப்படின்னு சொல்லி அவர் ஆஸ்கார் விருது பெற்றவர். அவர் லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கிறார். நாங்கள் 2 பேரும் தான் அதை பற்றி பேச ஆரம்பித்தோம். நம்ம ஏன் உலகத்தில் எல்லா இடத்துலையும் வந்து தமிழர்களுக்காக திரைப்பட விழா எடுக்கிறாங்க, ஆனால் வட அமெரிக்காவில் ஏன் இது வரைக்கும் யாருமே எடுக்க முடியலை அப்படின்னு ஒரு கேள்வி வந்தப்போ, இதை நம்ம கண்டிப்பாக பேரவை போன்ற ஒரு அமைப்பு தான் இதனால் பண்ண முடியும், மற்றவங்க யாராலும் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம பேரவை விழா நடத்துகிறோம். அந்த விழாவில் வந்து இந்த பன்னாட்டு தமிழர் திரைப்பட விழாவை நடத்திடுவோம். பன்னாட்டு தமிழர் திரைப்பட விழாவுக்கு வருகை வந்திருக்கும் உங்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சிறப்பாக நீங்கள் நடத்தி கொடுப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு வேறு ஸ்டால் இருக்குல்ல? தங்கர் பச்சானா சந்தோஷம். ஒரு நண்பர் இங்கே மீட் பண்ணது. சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வந்துருக்கீங்க? மணிகண்டன். ஓகே, ஓகே. ஆர்டி பிரேம் சேனல் என்னுடைய சப்ஸ்கிரைப்டு ஒன்று. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே ஃபெட்னா ஈவெண்ட்டுக்காக வந்துருக்கீங்களா? அட்லாண்டில் இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்க? ஆமாம், கண்டிப்பாக. அந்த பையனுடைய இதுக்காக வந்திருந்தோம். ஸோ என்ன ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? குரல் தேனி நேத்தி போன ஈவெண்ட். நேற்று எல்லா ஈவெண்ட்லையும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பையன் பார்ட்டிசிபேட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிடுவோம். சூப்பர். இந்த மாதிரியான தமிழ் ஈவெண்ட் நம்ம ஃபெட்னா வந்து என்கரேஜ் பண்ணது ரொம்ப நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இல்லாட்டி இப்போ இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நம்ம பசங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்ட் இல்லையா? இப்போ வந்து அவன் ஒரு 130 நம்ம கூட அவ்வளோ படிச்சிருக்க மாட்டோம். அதை விட அவங்க அதிகமாக தெரிஞ்சுக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அதோடைய பொருள், அதோடைய இதெல்லாம் பண்ணும்போது நாங்களும் அதில் நிறையா கற்றுக்கிறோம். சூப்பர். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு முன்னெடுப்பு ஃபெட்னாவோடது. கண்டிப்பாக இன்னும் வந்து ஃபெட்னா வந்து மேலும் வளரும். எக்ஸாக்ட்லி. வருஷத்துக்கு 2 தடவை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் வெவ்வேறு மாநிலத்தில் பண்ணும்போது நாங்களுமே நிறைய எக்ஸ்போஸ் பண்ணி பசங்களுக்கும் அந்த எக்ஸ்போஷன் கிடைக்குது. சூப்பர் சூப்பர். நன்றி சார். இறுதியாக இந்த இன அழிப்பு இடம்பெற்ற பொழுது ஒரு பெரிய இன அழிப்பிற்கு பல நாடுகளின் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட பொழுதும் இன அழிப்பை எவ்வாறு சந்தித்தோம் என்று வருகின்ற பொழுது ஒரு பெரிய போராட்டம் ஒன்று, ஒரு பெரிய போராட்ட சக்தி ஒன்று எங்களுக்காக போராடினார்கள் என்ற உண்மையை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கூற வேண்டும். அவ்வாறு ஒரு தியாகத்தோடு பல்வேறு தங்களது இளமை காலங்களிலே பல்வேறு தியாகங்கள், தங்களது அபிலாஷைகளை எல்லாம் துறந்துவிட்டு எங்களுக்காக போராடியவர்களை நினைவில் சுமந்து கொண்டு ஹாய். தமிழை பற்றி அடுத்த தலைமுறையில் இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. Hi, I'm Srinidhi. I'm Rakesh. நீங்கள்? I'm Tanvi. Are you Tamil? Oh, sorry. Are you Tamil? So, Yeah. Oh, Rutgers is correct. the #1 public university in New Jersey, and it's one of the first Tamil youth organizations in New Jersey. Wow. So we started very small with only 10 people, but now we have grown up to like 100, 300 people at our events. So we have like dance workshops, game nights, chai house, like talent show, and one of our most popular events is Kollywood Creepies, which is like a Tamil Halloween. Wow. So people dress up as like a Muthu Pandikili, Varnamani, Surya, and then Dhanush, and then we have like Puttana party. So all of these events, we try to like promote Tamil culture amongst the youth. Because we're all like second generation people. So வா, எனக்கு பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் அதாவது தமிழ் பேசுறது எல்லாமே ரொம்ப சந்தோஷம். தமிழில் நீங்கள் பேசலாம். அஃப்கோர்ஸ் வந்து இது வந்து லைக் எவ்ரி இயர் பண்ணுறீங்களா? எப்படி இது பண்ணுறீங்க?
So it started 2023 first. So the founder actually அவர் அங்க இருக்காரு. So it started 2023. இப்போ 3 years ஆயிருக்கு. Okay. So every year we have grown. So first started as 10 people. Okay. For first year வந்து we like got to like around 200 people. Okay. And இப்போ நம்ம women's வந்து ஈஸியாவே like we put like 300-400 people ஈஸியா வரும். Okay. And it's not just in like Rutgers Center limited கிடையாது. New Jersey இருக்க different colleges, NJIT, Princeton வந்து எல்லாருமே வராங்க. வாவ், சீரியஸாக நான் சேனல் நிறைய தான் சொல்லிட்டு இருப்போம். நம்ம அடுத்த தலைமுறையில் வந்து எப்படி நம்ம தமிழை எடுத்துகிட்டு போகணும். நீங்களாம் வந்து உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எப்படி உங்களோட மோட்டிவேஷன் எது தமிழை வந்து இந்த அளவுக்கு வந்து, பிகாஸ் நீங்கள் இங்கிலீஷே இங்கே எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ தமிழில் எது உங்களை மோட்டிவேட் பண்ணுது? So obviously I mean like for example இப்போ நான் you know like how it feels like it's home like right here. இப்போ எப்படின்னா வந்து like இப்போ நம்ம கூட பேசுறது நம்ம தமிழால கனெக்ட். பட் காலேஜில் அந்த மாதிரி யூத்துக்கு வந்து கிடையாது. Everyone is like different background. So now we want people you know like understand that Tamil people are actually like very like fun to work with. We want to actually celebrate this culture and like this is a place where everyone feels included. எல்லாருமே எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஓய், கங்க்ராச்சுலேஷன். இட்ஸ் a big thing ஆக்சுவலாக. உங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது. கீப் டூயிங். ஏன்னா வந்து இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஐ திங்க் வந்து இப்போ 200 பேர் இருக்காங்களா? More than like 400 people active members. வாவ், 400 பேர். வா, சூப்பர். இன்னும் வந்து இது ஃபுல்லாக USA ஃபுல்லாக பரவணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஏன்னா இப்போதைக்கு வந்து எந்த ஸ்டேட், இப்போ நியூ ஜெர்சியில் மட்டும்தானா இல்லை ஆல் ஜெர்சியில் இந்த யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் வச்சிருக்கோம். But we wanted to become like a youth organization in whole of New Jersey for now. Wow. So I think we're working towards it. வா, சூப்பர். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷன் இருக்குது. கண்டிப்பாக நியூ ஜெர்சி தாண்டி இங்கேருந்து கலிஃபோர்னியா வரைக்கும் போகணும். கண்டிப்பாக கங்க்ராச்சுலேஷன். ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸுங்க, பெரிய நன்றி. உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். Thank you so much. Thank you. நேற்றே சொன்னாங்க ஆர்த்தி ஜியோவும் பிரேமும் வந்தாங்க அப்படின்னு. நாளைக்கு நான் வரேன். வெளில ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறேன். சூப்பர் அதான் முக்கியம். இந்த நாளைக்கு கூட எடுத்துக்கிறாங்களா? நல்ல க்ரௌட் இருக்குது, செம்மையாக இருக்குது. பரவாயில்லையா? ஸ்டால் வெறும் 12 ரூபா 20 ரூபா போகலாம். சூப்பர். கண்டிப்பாக நான் நிப்பாட்டுறேன் நாளைக்கு. தேங்க்யூ. பேரவையின் தமிழ் விழாக்கு இந்தியாவிலேருந்து அரசியல் சார்ந்து, சினிமா சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, இப்படி அந்தந்த துறைகள்லேருந்து நிறைய பேர் வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. மினிஸ்டர் திரு ராஜ்மோகன், திரு அண்ணாமலை அவர்கள் வந்திருந்தாங்க, ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்திருந்தாங்க, விஜய் பிரகாஷ் அவர்களோட கச்சேரி நடந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேக்டாக இருந்தது அந்த 3 நாளும் ஃபெட்னா விழாவில். திருக்குறள் வள்ளுவர் இந்த உலகத்திற்கே வெறும் 1330 தான் கிடைத்தது. அதில் கிடைக்காது எவ்வளோ நமக்கு தெரியாது. அதிலே ஒரு உலக பொதுமுறையை சொல்லி கொடுத்து போய்விட்டார். அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து பட்டுது. இவ்வளோ நண்பர்களை சந்தித்து அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ அன்பை வந்து பரிமாறும் போது, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அதாவது எந்த அன்பையும் அடைத்து வைத்து விட முடியாது. அந்த அன்பு வெளிப்படும் போது அது ஆனந்த கண்ணீராக வெளிப்படும் அப்படின்னு, அந்த மாதிரியான உங்கள் அன்பில் எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீரே தான் வந்துச்சுன்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம எல்லாரையும் சேர்க்குற ஒரு விஷயமா இருக்குது தமிழ். அந்த விஷயத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நான் பேசின ஒவ்வொருத்தரோட ஆசையாகவும் இருந்தது. பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. இவ்வளோ பெரிய விழாவை நடத்துறது சாதாரண காரியம் கிடையாது. இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. ஃபெட்னாவுக்கும் நியூ ஜெர்சி பேரவைக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இதற்கு பின்னால் நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அவங்களோட உழைப்பு அத்தனை வாலண்டியர்ஸ்க்கும் நன்றி. ஏன்னா என்னால் பார்க்க முடிஞ்சு நிறையா வாலண்டியர்ஸ்ட்டை பேசினேன். அவங்க வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட பங்கு வந்து மிகப்பெரியது இந்த விழாவோட வெற்றிக்கு பின்னால். ரொம்ப சந்தோஷம். தமிழ்ன்ற ஒரு விஷயம் தான் நம்மளெல்லாம் இணைக்குது. ஸோ சென்னையிலேருந்து உங்களை பார்க்க ஒரு 24 மணி நேரம் ஃப்ளைட்டில் இருந்து I just came to see you all. So first time I'm coming to New Jersey for just to see you all. ஆக்சுவலி ஒரு பெரிய கான்சர்ட்டாக பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் பெர்மிஷன்ஸ், வீசாஸ் அமையாமல் போயிடுச்சு. நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இயர் வில் பெர்ஃபார்ம் லைக் அ கான்சர்ட் ஆர் சம்திங் லைக் தட். நாங்கள் வந்து ஃபெட்னா முடிச்சு திரும்ப போயிட்டு இருக்கும்போது ஹாரிஸ்பர்க்ங்கிற இடத்துல ஒரு கிராசரி ஸ்டோரில் நிப்பாட்டினோம். அப்போ ஒரு பொண்ணு என்னை பார்த்துட்டு, அங்கிள் நீங்கள் வந்து ஆர்த்தி பிரேம் யூடியூப் சேனல் தானே, எங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அது ஒரு ஹாரிஸ்பர்க்ங்கிறது ஒப்பீட்டளவில் ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பெண் இந்த அளவுக்கு தமிழில் பேசுகிறாங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். உங்கள் அப்பா ரொம்ப கேட்டால் சொல்லுமா அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். அதன் பிறகு டாலர் ட்ரீல இருக்கும்போது அவங்க அப்பா நேரில் வந்தாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியம். வாழ்க்கையில் சில நாட்கள் இந்த மாதிரி அமையும். யதார்த்தமான மனிதர்களை நம்ம யதார்த்தமாக சந்திக்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் மாரிமுத்து ப்ரோ அவர்களை சந்தித்தது. ரொம்ப நல்ல மனிதர். பாசத்தால் கட்டி போட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பராக அவங்க பொண்ணுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் கேட்டேன் இது எப்படி உங்களால் முடிஞ்சதுன்னு.
கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் முடியக்கூடிய காரியமாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்குற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம்ம பெற்றோர்கள்ட்ட இருக்குன்னு அவரை பார்த்து எனக்கு தெரிஞ்சது. இவ்வளோ நேரம் காணொலியை பார்த்த அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. நான் முதலே சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன். தமிழ் வீழாது எம்மொழி, எவருக்கும் தலை தாழாது எம்மொழி.